வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம நாகா சேனல். வெல்கம் டு நாகாஸ் ஃபேமிலி. மக்களே, நாம இப்போ விவசாயம்னா இப்போ ரொம்ப காலமாவே கார்ப்பரேட் உலகத்துக்கு போக போகுது. நாம இனிமே விவசாயத்துல என்ன பண்ண போறோன்றத நாம தான் டிசைட் பண்ணணும். நாட்டுல ஒவ்வொருத்தரும் இப்போ விவசாயத்தை விட்டு விலகி போயிட்டு இருக்காங்க. கார்ப்பரேட் உலகம் உள்ள வர ஆரம்பிச்சிடுது. எப்படி இப்போ மொபைலுக்கு நம்ம கட்டாயப்படுத்தி இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்றோமோ, அது மாதிரி இன்னும் கொஞ்ச காலத்துல விவசாயம் நம்ம கையை விட்டு போகி இங்க பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த உலகத்துல நாம எவ்வளவோ எவ்வளவோ தொழில் இருந்தோம், இன்னும் நாம விவசாயத்தை தான் நம்பி வாழ்றோம். எத்தனையோ குடும்பங்கள் இதை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அப்படிதான் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றோம்ன்றதை டிசைட் பண்றாங்க. இங்க பாருங்க, தண்ணீர் பாய்ச்சறதுக்கு நம்ம ஒரு சாதாரண கிணறு, இது அந்த காலத்திலேயே கட்டின கிணறுங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த விவசாயம் தாங்க நம்ம நாட்டுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமா இருந்த அந்த காலத்துல வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே நம்மளோட நாட்டின் செழுமையும் செழிப்பும் தாங்க. இங்க பாருங்க, இப்ப கம்பெனிக்காரன் ஒரு பொருள் உற்பத்தி பண்றான், அவனே தான் அதை சேல்ஸ் பண்ண மார்க்கெட்டிங் பண்றான். அவனே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அங்கங்க டீலருங்களை போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு இது பண்றான். இதுல எங்க நம்ம அது மாதிரி பண்ண முடியுதா? நெல்லு 100 மூட்டை இருந்தாலும் போயிட்டு இன்னும் ஒரு வியாபாரி தான் தேடின்னு போக வேண்டியதா இருக்கு. இதுல என்னன்னா, அவன் உற்பத்தி பண்ற பொருள் அவனே சேல்ஸ் பண்ற மாதிரியான செடி பயிர்கள் வச்சானா அதுல நல்ல வருமானம் வரும். இந்த இயற்கை நிறைந்த உலகத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. ஹை நம்ம பாதுகாப்புக்கு சில நாய் கட்டின வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம இடத்துல. இங்க பாருங்க, நம்ம தோட்டத்துல நெல்லிக்கனி எல்லாமே நம்ம இங்க தோட்டத்திலே வச்சிருக்கோங்க. நம்ம ஒரு தோட்டத்துல இங்க பாருங்க, நெல்லிக்கனி ஹெல்த்திக்கு ரொம்ப நம்ம எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோமோ அந்த நேரத்துல இந்த மரத்தடி நிழல்லையும் இந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம். தென்னை மரம்லாம் இருக்கு பாருங்க. நாம வெயில் காலத்துல இதுல கிடைக்கிற ஒரு கோகனட் வாட்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்க ஒரு பெரிய மரம் இருந்தது. சரி, இது விவசாயத்தை ரொம்ப பாதிக்குதுன்னு அதை எடுத்துட்டோங்க. இதுக்கு பதில் நிறைய மரம் நம்ம வச்சிருக்கோம். அதனால நம்ம காடு வளர்ப்பு திட்டம் மூலியமா நம்ம கொஞ்சம் இடத்துல நிறைய மரங்கள் எல்லாம் வச்சு நட்டு வருகிறோம். இப்படி போகணும். நம்மளோட தோட்டத்துக்கு போறோம். இப்போ 2 மரம் இருந்தது, அதை எடுத்துட்டோங்க. இங்க பாருங்க, இந்த வியூவில் பாருங்க, பேடி போட்டிருக்கோம், நெல் பயிர். இப்பெல்லாம் நெல் பயிர் கம்மியாக தாங்க வருது. இந்த விவசாய பூமின்றது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியங்க. இங்க பாருங்க, வாவ், இந்த அழகிய காட்சிகளை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப அது பாருங்க, தூரத்துல இருக்கு பாருங்க, அங்க ஜம்மங்கின்னு சொல்லுவாங்க. இந்த மாலைகள் எல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு செடி. அது இங்க ஆக்சுவலி தண்ணி கம்மியா இருக்கு, அதனால நம்ம இப்போதைக்கு பயிர் கொஞ்சம் கம்மியா பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, ஜம்மங்கி போட்டிருக்கோம் இங்க. இது பூ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இயர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க தண்ணி, வாவ். இதில் தாங்க சின்ன வயசுலலாம் குளிப்போம். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, வில் ஃபீல் நைஸ். சின்ன வயசுல ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் நம்ம இங்கே தான் இந்த தண்ணியில் விளையாடிட்டு குளிச்சுட்டு வாழ்க்கை அப்படி தாங்க நாம் சந்தோஷமாக இருந்தோம். வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எப்படி வாழ்ந்தோன்றத நினச்சி பார்க்கும்போது அதில் இருக்கிற ஹாப்பினஸ் இந்த உலகத்தில் வேற எதுவும் நமக்கு எத்தனை கோடி செலவு பண்ணாலும் வராது. இங்கே பாருங்க, இதுதான் ஃப்ளவர்ஸ் வரும். அது ஒரு ஒரு பூவாக பிரிப்பாங்க. இங்கே பாருங்க, இது ஒன்று தாங்க பூக்கும், 1 2 அது மாதிரி தான் பூக்கும். இதுலேருந்து மொத்த கலெக்ஷன் பண்ணி தான் அதை மாலையாக செய்வாங்க. இங்கே பாருங்க, இது ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு அதை ஒரு ஹைட்டாக இருக்கு பாருங்க, அது எல்லாம் பிரிச்சிருவாங்க. இந்த சமுதாயத்தில் விவசாயன்றது இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. அப்பெல்லாம் நம்ம ஒரு 5 வேலை தான் செய்வோம். தண்ணி பாய்ச்சறது, களை எடுக்கிறது,
வேற எதனா உரம் போடுறது அது மாதிரி. இப்போ 16 வேலை செய்ய வேண்டியதா இருக்குங்க. ஒரு ஒரு மனுஷனும் கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்த உருவாக்குறான். அது இந்த காலத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு. நாம இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு வரோங்க. அதுதான் நம்ம நாட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அதனால முன்னாடியெல்லாம் நம்ம அரிசி இதெல்லாம் சாப்பிடும்போது அதுல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. இப்ப எல்லாமே பிராண்டட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டங்க. நாட்டுல மக்கள் எல்லாம் இப்போ ஹெல்த்தியா சாப்பிட்றாங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. அப்பெல்லாம் நெல் பயிர் எடுத்து அதை அவிச்சு அதை நாமளே ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிட்டு அதை அரிசியா மாத்தி அப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாம் ஏதேதோ பிராண்ட் சொல்லி வித்து அதுவும் காசாக்கி இந்த கார்ப்பரேட் உலகம் நம்மளை எங்கேயோ தள்ளி விடுது. இன்னைக்கு எப்படி ஒருத்தரும் நாம ரீசார்ஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோமோ அந்த நிலைக்கு ஒரு நாள் நம்ம விவசாயம் தள்ளப்படுங்க. இது மாரி பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல உள்ள வந்துச்சுன்னா நம்ம விவசாயம் நம்ம கையை விட்டு போகும். அன்னைக்கு வெள்ளைக்காரங்க வந்தாங்க, இன்னைக்கு கார்ப்பரேட் உலகம் நம்மளை ஏதோ பண்ண போகுது. நம்ம தாங்க உஷாரா இருக்கணும். நம்ம விவசாயத்துல அக்ரிகல்ச்சர்ல நாம நம்ம ஒவ்வொரு சொத்தையும் நம்ம பாதுகாத்து நம்ம நாட்டுக்கு நமக்கும் அதுதாங்க முக்கியம். இங்க பாருங்க, அதுதான் அந்த செடியிலேருந்து பிச்சு எடுத்தது நெல் பயிர் பாருங்க. இவ்வளோ தூரத்துக்கிட்ட போட்டு அதுக்கப்புறம் எதுவுமே வியாபாரிகளை போராடி காசு வாங்க நெல் எதுவுமே போட்டு. ஆக்சுவலி இந்த சின்ன இடத்துல சார் வாழையும் போட்டிருக்கோம் பாருங்க. வாழை மரம் இது செவ்வாழைங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வைக்கும் இது. இது ஒரு உயிர் காப்பான் வேலி மாதிரி லோ பட்ஜெட்ல அந்த செடி பாருங்க. இதை ஓரமா நட்டுட்டோம்னா அது ஒரு இந்த பக்கம் இருக்கிற பூச்சிங்களை அந்த பக்கம் தாக்காது. அது இந்த வேலியிலேயே தாக்கிடும். இது இயற்கை வேலின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் தாங்க அது. இதுதான் நம்ம அதுல போட்டு வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. வாவ். ஆக்சுவலி இன்னும் முன்னாடி வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த சன்செட்டை நல்லா தெரியுங்க உங்களுக்கு. இங்க பாருங்க, இதுவே ஒரு வேலியா மாத்தி அந்த மரிச்சில அந்த ஓரமா நம்ம தேக்கு அது மாதிரி நிறைய மரம்லாம் வச்சு இதை நம்ம பாதுகாத்து வரோங்க. ஏன்னா ஒரு மாடோ எதுவோ உள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் நம்ம செடியில தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா தான் இங்க உள்ள வரும். அதுக்குள்ள நம்ம பார்த்துடலாம். அப்படிதான் இது லோ பட்ஜெட் ஒரு வேலி மாதிரி இருக்குங்க இது. நன்றி, வணக்கம். மழை இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இந்த தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த மரங்களெல்லாம் வெட்டி அழிச்சுட்டாங்க. அந்த வெட்டி அழிக்கிறது இப்போ ஆரம்பிச்சதில்ல, வெள்ளக்காரங்காலத்துலேருந்து அந்த மலை இருக்குதே, அது கடல் மட்டத்திலேருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கு. அடுக்கடுக்கா இருக்கு. இங்க பார்த்தா ஆகாயத்தில் கோடு கிழிச்சது மாதிரி இருக்கு. நம்மளாம் போய் பார்க்கணும். அதெல்லாம் மடிப்பா இருக்குது. அது நம்ம மலைக்கு அடுத்தாப்புல கேரளா கிடையாது, வெறும் மலைகளாவே இருக்கு. அவ்வளவு அவசரமெல்லாம் போயிட முடியாது, யாரும் வர முடியாது. 3000 அடி உயரத்துக்கு மேல இருக்கிற மலைக்கு மேல 200 அடி 300 அடி உயரமுள்ள மரங்கள் அடுக்கடுக்கா இருந்த போது நமக்கு இந்த பவானி உற்பத்தியான இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் நின்று பார்த்தோம். அங்க இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, இந்தியாவில் மிக அதிகமா மழை பெய்யற இடம் சிரபுஞ்சி, அஸ்ஸாம்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பெஞ்ச தோவால அங்க இருக்குது, நீலகிரியில் பவானி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கு. 105 நாள் சேர்ந்தாப்புல மழை பெய்யும். அந்த மழை காலம் முடிஞ்ச பிறகு கீழே இருந்து தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்குமா. இப்போ வருஷம் முழுதும் 22 நாளா 23 நாளா தான் பெய்யும். அவ்வளவு மரங்களை வெட்டிட்டு அந்த இடத்துல தேயிலை செடி நட்டுருக்காங்க. கரெக்டானா? இப்போ நீங்கள்லாம் யோசிக்கலாம், நம்ம என்ன டீ குடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிக்கலாம். இது சரியான நேரம். 200 அடி உயரம் இருக்கிற மரம் எங்க, இடுப்பளவு உயரத்தில் இருக்கிற தேயிலை செடி எங்க, இந்த முழங்கால் உயரத்தில் இருக்கிற உருளைக்கிழங்கு செடி எங்க, ஒரு ஜான் உயரத்தில் இருக்கிற முட்டைகோஸ் செடி எங்க? இப்போ இதெல்லாம் நம்ம திங்கணுமான்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நேரம் தரணும். ஏன்னா அவைகள் நம்மளை தின்னுக்கிடுது. நம்ம மரங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே எல்லாம் இந்த செடிகள் எடுத்துக்கிட்டு ஆகையினால மழை இல்லை. மழைங்கிறது என்னென்னா, நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அதுவும் தண்ணி இல்லைங்கும்போது கவலையோடு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. மேகம் நம்ம தலைக்கு மேலே போயிட்டே இருக்கும். இது இறங்காதுன்னு பார்ப்பீங்க. நான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கேன். புதுக்கோட்டையில் நான் அரைச்ச பண்ணையில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மேகமும் அந்த மேகம் ஒன்றா மோதிக்காதா, இன்னும் கொஞ்சம் கருப்பாகாதா, அப்போ அது மழை வராதா அப்படி. ஆனால் போயிட்டே இருப்போம். அதாவது நம்ம இந்த துண்டை நனைச்சி புழிஞ்சிட்ட பிறகு இப்படி உதறோம் பாருங்க, அப்போ அந்த காற்றுல அந்த தண்ணி போகும். லேசான நீர்த்துளிகள் காற்றுல மிதந்துட்டு போயிட்டுருக்கு. அது தூசியோடவும் கரியோடவும் சேரும்போது மேகமாக மாறிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் தெளித்தோம்னா எல்லாமே சேர்ந்துட்டு அங்கே இறங்கும். பெரிய மரங்களை அதை செய்யுது. நமக்கு வேர்க்கிறது மாதிரி அந்த காடுகளில் இருக்கிற மரங்களுக்கு வேர்க்குது. அந்த வேர்வை போய் மேகத்தில் சேரும்போது அந்த பொடி மிதந்து கொண்டிருந்த நீர்த்துளிகள் கனமாக மாறி அது கீழே இறங்குது. அது பேர் தான் மழைக்கு தரும்.
அந்த காற்று அதை மேகத்தை தள்ளிக்கிட்டே வருது. எந்த இடத்துல குளிர்ந்த காற்று படுதோ